இப்போ அதே மாதிரி நபிசுல்லா செல்லம் அவங்க அன்றைக்கி பத்ரு போரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நபிசுல்லா செல்லம்கிட்ட வாள்கள் கிடையாது, இருந்தது வந்து அம்பு வில்லுகள் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. வில்லு எதுக்குன்னா, அந்த வியாபார கூட்டத்தை ரவுண்ட் அப் பண்ணி இப்படி வில்லு வச்சு மிரட்டினா அவங்க சரணடைஞ்சிருவாங்க. இதுதான் பிளானு. அப்போ கொஞ்சம் வில்லு கொஞ்சம் அம்பு தான் இருக்குது, சில ஈட்டிகள் இருக்குது, ஈட்டி வச்சும் மிரட்டி காட்டுறதுக்கு வச்சுருந்துருக்குறாங்க. அப்போ இதை வச்சு என்ன பண்ணாங்க ரசூல்லா அப்படின்னா, வில்லையும் இதையும் வச்சுக்கிட்டுங்க நின்றுக்கோங்க, அவன் அதிகமாக கூட்டம் இருக்குது, அவன் தைரியமாக வருவான் ஏறி அடிக்கலான்ட்டு, நீங்கள் சும்மாவே நில்லுங்க, அவன் கொத்தா சேர்ந்து வருவான்ல அப்போ வந்து வில்லு விடுங்க, அவங்களுக்கு வந்து அடி விழுவோம். அவன் ஒவ்வொரு ஆளாக வரும்போது நீங்கள் வில்லு விட்டீங்க அம்பு விட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு அம்பும் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ரசூலா இதை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க. இது ஒரு பிளான் கற்றுக் கொடுக்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இதுவும் பார்த்துங்க, அதாவது கிட்ட வரும்போது ஒரு 10 அம்பு விட்டால் கூட 50 பேர் வரும்போது அந்த 10 அம்பு ஷூராக போய் யார் மேலேயாவது அடிக்கும். வெறும் 10 பேருக்கு எய்ம் பண்ணி அடித்தோம்னா மிஸ் ஆச்சுன்னா நமக்கு இழப்பு அப்படின்னு சொல்லி அதை வந்து ரசூல்லா வந்து அதை கற்றுக் கொடுக்குறாங்க.